அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைய பதிவு கை வைத்தியத்தில் மல்லிகைப்பூங்க. மல்லிகைப்பூவில் அவ்வளோ சிறப்பு இருக்குதுங்க. மனம் தருவது, அதோட சமயம் நம்ம விசேஷ நாட்களுக்கு வைக்கிறோம், அதோட சரி தெய்வத்துக்கு படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க. அவ்வளோ மருத்துவ குணமே இருக்குதுங்க. உடல் சூட்டை முற்றிலுமே தணிக்கக்கூடியதுங்க. இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கிற சமயங்களில் மல்லிகைப்பூ சீசன் தானுங்க. ரொம்பவுமே கொஞ்சம் விலையெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இதை நீங்கள் தினமே வச்சுக்கிறங்காட்டிக்கு உடல் சூடு குறையுங்க. உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க. அது மனம் இருக்கிறங்காட்டிக்கு வீட்டுக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க. பொதுவாக அந்த மல்லிகைப்பூ தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சுங்க, அது வடிகட்டி குடித்தா சளி தொந்தரவு குணமாகுங்கிறாங்க, வயிற்றுப்புண் சரியாகுங்கிறாங்க, செரிமான தொந்தரவு அது கூட சரியாகுங்கிறாங்க. அதோட மொட்டுகளை நீங்கள் ஹீட் பண்ணிங்க, அதை எண்ணெயில் கூட காய்ச்சி அதை நீங்கள் புண்ணு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அது கூட ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்களாமாங்க. இந்த மாதிரி இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க. தெய்வத்துக்குமே படைக்கிற பூக்கள்லேயே மல்லிகை பூக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க. இவ்வளோ மருத்துவ குணம், இவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கிற பூவை எல்லோரும் பயன்படுத்துங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு, தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கம்.